எல்லாம் சொல்லுவாங்க விவசாயம் வந்து மானியத்தை தள்ளுபடி ஆகுது, அது தள்ளுபடி ஆகுதுன்னு. எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த பயிர் அழியும் போது தாங்க எங்களுக்கு வேதனை தெரியும். வாடி வதங்கும் ஏழையை நீயும் வதைத்தானாகுமா? ஒன்றுத்துக்கு புண்ணு இல்லாமல் நாங்களும் சாப்பிட முடியாமல், விவசாயம் சாப்பிட முடியாமல், இந்த புடுங்குற கூலி கூடவும் இந்த மரவள்ளி கிழங்கு ஆகாதுங்க. இப்போ வந்து விவசாயம் வந்து அழிக்கிறதுக்கு இந்த தண்ணி வரும். இந்த தண்ணி வந்து மரவள்ளி கிழங்கு வந்து இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. இன்னும் 45 நாள் தான் இந்த விவசாயிக்கு வந்து இந்த மரவள்ளி கிழங்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும், லாபத்தில் இருக்கும். இப்போ வந்து ஒன்றுத்துக்கு புண்ணு இல்லாமல் நாங்களும் சாப்பிட முடியாமல், விவசாயம் சாப்பிட முடியாமல், இந்த மரவள்ளி கிழங்கு இந்த சுற்றுவட்டத்தில் ஒரு 60 ஏக்கர் மரவள்ளி கிழங்கு போட்டுறாங்க. அந்த 60 ஏக்கரும் தண்ணி வந்தால் எதுக்கு புண்ணியெல்லாம் போட்டுன்றால இந்த புடுங்குற கூலி கூடவும் இந்த மரவள்ளி கிழங்கு ஆகாதுங்க. இந்த மரவள்ளி கிழங்கு வந்து எடுக்கிற கூலி கூட ஆகாது, இந்த புடுங்குற கூலி கூட ஆகாது. விவசாயி எவ்வளோ நஷ்டத்தில் இந்த படுகை பகுதியில் வந்து எவ்வளோ நஷ்டத்தில் இருக்காங்க மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஆனால் வருஷமே இதே ஒரு போராட்ட நிலமாக இருக்குது. ஒவ்வொரு முறையும் விவசாயம் வந்து எல்லாம் சொல்லுவாங்க விவசாயம் வந்து மானியத்தை தள்ளுபடி ஆகுது, அது தள்ளுபடி ஆகுதுன்னு. எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த பயிர் அழியும் போது தாங்க எங்களுக்கு வேதனை தெரியும். இந்த பயிர் அழியுது பாருங்கள், இந்த பயிர் அழியும் போது இந்த வேதனை இருக்கும். எத்தனை கோடி கொடுத்தாலும் எங்களுக்கு இந்த வேதனையை வந்து போக்க முடியாது. அதனால் வருஷம் இந்த படுகை பகுதியில் வந்து படுகை பகுதி ஃபுல்லாகவே வந்து தண்ணியால் இந்த தண்ணி திறந்து விடுறதால இந்த பாதிப்பு இருக்குது. இதுக்கு தடுப்பான கட்டிருந்தா தண்ணியாச்சும் நல்லாயிருக்கும், முப்பாவும் சாவடி பண்ணுவோம். நஷ்டம் ஆனாலும் வருஷம் எடுத்துக்கலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். அதுக்கும் வழி இல்லாமல் இருக்குது. பார்த்துங்க, இது நாலப்படுகை கிராமம், நாதல்படுகை கொள்ளிட ஒன்று நாதல்படுகை கிராமம். கிழங்கு பிடிக்காது. காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு, 11 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை, பாதிப்படைந்த விவசாயியின் கண்ணீர். நாங்களும் சாப்பிட முடியாமல், விவசாயம் சாப்பிட முடியாமல், இந்த மரவள்ளி கிழங்கு சுற்றுவட்டத்தில் ஒரு 60 ஏக்கர் மரவள்ளி கிழங்கு போட்டுறாங்க. அந்த 60 ஏக்கரும் தண்ணி வந்தால் எதுக்கு புண்ணியெல்லாம் போட்டுன்றால இந்த புடுங்குற கூலி கூடவும் இந்த மரவள்ளி கிழங்கு ஆகாதுங்க. அறுவடைக்கு தயாராக இருந்த மரவள்ளி கிழங்குகளை மூழ்கடித்த காவிரி தாய். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியது. அதனைத் தொடர்ந்து உபரி நீரானது மேட்டூர் அணையில் இருந்து திறக்கப்பட்டு அது கொள்ளிடம் மற்றும் காவிரி ஆறுகளில் திறந்து விடப்பட்டிருக்கிறது. சுமார் 2 லட்சம் கன அடி வரை திறக்கப்பட்டுள்ள இந்த தண்ணீரால் காவேரி கரையோர மாவட்டங்களான 11 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் பல மாவட்டங்களில் ஊருக்குள் தண்ணீர் புகுந்து பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் ஆண்டுதோறும் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரானது காவேரி கடைமடை மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த கொள்ளிடம் ஆற்றின் வழியாக பழையாறு கடலில் கலந்து வருகிறது. இவ்வாண்டு திறக்கப்பட்ட காவேரி நீரானது தற்போது கொள்ளிடத்தை வந்தடைந்துள்ள நிலையில் கொள்ளிட ஆற்றின் கரையோர படுகை கிராமங்கள் வெள்ளம் சூழும் அபாயத்தில் இருக்கிறது. இதனால் அப்பகுதியில் பயிரிட்டுள்ள பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி பாழாகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இந்த சூழலில் நாதல்படுகை கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் தனது விளைநிலத்தில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த மரவள்ளி கிழங்குகள் இன்னும் 45 நாட்களில் அறுவடைக்கு தயாராகும் என்று இருந்த நிலையில் வெள்ளப்பெருக்கு காரணமாக அவை அனைத்தும் தண்ணீரில் மூழ்கி முற்றிலும் அழிந்துவிடும் என்றும், இதனால் தற்போது இளம் பருவத்திலேயே கிழங்குகளை பிடுங்கி வருவதாகவும், இதனை சாகுபடி செய்த செலவு கூட தங்களுக்கு கிடைக்காமல் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயி வேதனையை வெளிப்படுத்தியிருக்கிறார்.